ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி அளவட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 20வது திருநாமம். பிரதான புருஷேஸ்வராய நம. உத்தன பாதன் என்ற மன்னனுக்கு சுனிதி சுருசி என்ற இரு மனைவிகள். சுனிதியின் மகன் துருவன், சுருசியின் மகன் உத்தமன். தன் இரண்டாவது மனைவி சுருசியிடம் அவள் மகன் உத்தமனிடமே அதிக அன்பு காட்டினான் உத்தன பாதன். ஒரு நாள் தன் தந்தை உத்தமனை மடியில் வைத்து கொஞ்சுவதைக் கண்ட துருவன் தானும் தந்தையின் மடியில் அமர விழைந்து தந்தையின் அருகில் சென்றான். ஆனால் அவனை தடுத்த சுருசி, அவர் மடியில் அமர்வதற்கு உனக்கு தகுதி இல்லை. அவர் மடியில் அமர வேண்டுமாயில் என் வயிற்றில் நீ குழந்தையாக பிறந்திருக்க வேண்டும் என்றாள். 5 வயது சிறுவனான துருவன், உங்கள் வயிற்றில் பிறக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், நீ திருமாலை குறித்து தவம் செய். எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவரிடம் வரம் கேட்டு பெற்று எனக்கு மகனாக பிறந்து அதற்கு பின் மன்னரின் மடியில் அமர்ந்து கொள் என்றாள். தன் தாய் சுனிதியிடம் வந்து நடந்ததை சொன்னான் துருவன். சுனிதி, குழந்தாய், அவள் சொன்னதில் பாதி சரி பாதி தவறு. திருமாலை குறித்து நீ தவம் செய். ஆனால் தவம் செய்த பின்னும் நீ ஏன் இந்த தந்தையின் மடியில் அமர வேண்டும்? உலகுக்கே தந்தையான அந்த திருமாலின் மடியிலேயே நீ சென்று அமர்ந்து விடலாமே. அரண்மனை ஊழியர்களும் ஊர் மக்களும் உன் சித்திக்கும் உன் தம்பிக்கும் தரும் மரியாதையை எனக்கும் உனக்கும் தருவதில்லை என்பதை நீயே உணர்ந்திருப்பாய். நீ காட்டுக்கு போய் தவம் செய்வதே சிறந்தது என்று சொல்லி அவனை வழி அனுப்பி வைத்தாள். எண்ணறிவு எழுத்தறிவு இல்லாத 5 வயது சிறுவன் தாமபுரிய நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றான். காவலாளிகள் இளவரசன் செல்வதை கண்டும் காணாமல் இருந்தார்கள். காட்டுக்கு செல்லும் வழியில் நாரதரை கண்டான் துருவன். அவரை விழுந்து நமஸ்கரித்தான். எங்கு செல்கிறாய் குழந்தாய் என்று கேட்டார் நாரதர். தவம் செய்ய மதுவனத்தை நோக்கிச் செல்கிறேன் என்றான் சிறுவன். தவம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று நாரதர் வினவ, அது எனக்கு தெரியாது. ஆனால் இறைவன் மேல் நம்பிக்கை நிறைய உள்ளது. அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று நம்புகிறேன் என்றான் துருவன். தவம் செய்யும் முறையையும் இறைவனை தியானிக்கும் முறையையும் நாரதரை துருவனுக்கு உபதேசித்து ஆசிகளையும் வழங்கி காட்டுக்கு அனுப்பி வைத்தார். மதுவனத்தில் தவம் புரிந்த துருவன் முதல் மாதத்தில் 3 நாட்களுக்கு ஒரு முறை விளாம்பழத்தையும், 2வது மாதத்தில் 6 நாட்களுக்கு ஒரு முறை இலைதலைகளையும், 3வது மாதத்தில் 9 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீரையும், 4வது மாதத்தில் 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றையும் உட்கொண்டு தவம் புரிந்தான். அவனது தவத்துக்கு திருவுள்ளம் உகந்த திருமால் கருட வாகனத்தில் வந்து அவனுக்கு காட்சி தந்தார். தன்னுடைய பாஞ்ச ஜன்யம் எனும் சங்கனினால் அவன் கன்னத்தை தடவி கொடுக்க அதனால் ஞானம் பெற்ற துருவன் கண்ணீர் மல்க இனிய பாடல்களால் எம்பெருமானை துதித்தான். அவனை தன் மடியில் அமர்த்தி கொண்டு, குழந்தாய், நீ நாட்டுக்கு திரும்ப சென்று அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 1000 ஆண்டுகள் நாடாள வேண்டும். அதன் பின் துருவ நட்சத்திரம் எனும் பதவியை உனக்கு தருவேன். அந்த துருவ பதவியில் வீற்றிருக்கும் என் பக்தனான உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்றான் எம்பெருமான். அப்போது துருவன் கேட்டான், நான் நாட்டுக்கு திரும்ப சென்றால் யாருமே என்னை மதிக்க மாட்டார்களே. என் தந்தைக்கும் என் தம்பியைத்தான் மிக பிடிக்கும். அவனை அடுத்த மன்னராக்குவார். அதற்கு எம்பெருமான், உலக வாழ்க்கையில் பந்தப்பட்டிருக்கும் உயிர்களுக்கு பிரதான புருஷர்கள் என்று பெயர். அவர்களை எல்லாம் இயக்குபவனான நான் பிரதான புருஷ ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறேன். என் அருள் உனக்கு கிட்டிவிட்டதால் இனி அனைத்து உயிர்களுமே உன்னிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். உன் சித்தி சுருசி ஆரத்தி எடுத்து உன்னை வரவேற்பாள். அரண்மனை காவலாளிகள் உன்னை கண்டதும் வணக்கம் சொல்வார்கள். உன் தந்தை உன்னை ஆசையுடன் தழுவிக்கொள்வார். மக்கள் அனைவரும் உன்னை கொண்டாடுவார்கள் என்று சொல்லி துருவனை நாட்டுக்கு அனுப்பி வைத்தாள். அவ்வாறே துருவன் நாடு திரும்பியதும் தன்னை இதுவரை அலட்சியப்படுத்திய ஒவ்வொருவரும் தன்னை தேடி வந்து வணங்குவதைக் கண்டான். நீண்ட ஆயுளுடன் இருந்து நாடாண்டு இறுதியில் துருவ பதவியையும் பெற்றான். இவ்வாறு உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து அவற்றை இயக்கும் எம்பெருமான் பிரதான புருஷேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 20வது திருநாமம். புருஷேஸ்வராய நம என்று தினமும் சொல்லி வரும் வாசகர்களின் சுற்றமும் நட்பும் அவர்களுக்கு அனுகூலமாக அமையும்படி எம்பெருமான் அருள் புரிவான். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.